வணக்கங்க. இன்னைக்கு நாம இந்திய கடற்படை செஞ்ச பிரம்மாண்டமான ட்ரோபெக்ஸ் 2025 போர் பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோங்க. இந்த பயிற்சி ஜனவரி மாசம் ஆரம்பிச்சு மார்ச் மாசம் வரைக்கும் மொத்தம் 3 மாசம் நடக்குங்க. இந்த பயிற்சியை இந்திய கடற்படை வருஷம் நடத்துற ஒரு முக்கியமான பயிற்சிங்க. இந்த பயிற்சி எதுக்காக செய்றாங்கன்னா, நம்ம கடற்படை போர் செய்ய எவ்வளவு தயாரா இருக்குன்னு சோதனை பண்றதுக்காக. இந்த பயிற்சி எங்க நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, IOR அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜன் அப்படிம்பாங்க. இந்திய பெருங்கடல், அரபிக் கடல், வங்காள விரிகுடா பகுதியில் இந்த போர் பயிற்சி வந்து நடக்குங்க. இந்த பயிற்சி வந்து பல பிரிவுகளா நடந்திருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சைபர் பாதுகாப்பு அப்படிங்கிற பிரிவுல என்ன மாதிரியான பயிற்சி வந்து நடைபெற்றுச்சு அப்படிங்கிற பார்ப்போம். சைபர் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் திறன்களை வந்து வலுப்படுத்துறதுக்கான பயிற்சி. இது என்னன்னா, கம்ப்யூட்டர், இன்டர்நெட், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலமா நடக்க தாக்குதல், அந்த தாக்குதலை வந்து எப்படி பாதுகாக்கணும், அது சார்ந்த திறன்களை வந்து எப்படி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி. இது இன்னும் தெளிவாக நம்ம பார்ப்போம். டிஃபென்சிவ் சைபர் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சைபர் தாக்குதலில் இருந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு, டேட்டா போன்ற முக்கியமான தகவல்களை வந்து பாதுகாக்கிறது, ஹேக்கர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது, அப்புறம் வைரஸ், மால்வேர், ரான்சம்வேர் போன்ற சைபர் தாக்குதலை வந்து தடுக்கிறது, டிஜிட்டல் சிஸ்டம்ஸில் இருக்கிற பலவீனங்களை கண்டுபிடிச்சு அதை முதல்ல சரி பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகவல்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு மென்பொருட்களை வந்து உருவாக்குறது. இதை வந்து டிஃபென்சிவ் சைபர் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பயிற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சைபரில் வந்து அஃபென்சிவ் சைபர் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி வந்து செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் ஊடுருவி அவங்களோட தகவல்களை வந்து திருடுறது, அதுக்கப்புறம் அவங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து செயலிழக்க செய்கிறது, எதிரிகளுடைய தகவல் தொடர்புகளை வந்து முடக்கிறது, அதுக்கப்புறம் எதிரிகள்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை வந்து திருடி அவங்களுக்கு எதிராகவே அதை பயன்படுத்துறது. இந்த பயிற்சியை வந்து எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சைபர் தாக்குதல்ங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுங்க. நாட்டோட முக்கியமான தகவல்களை வந்து பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. எதிரிகள் வந்து சைபர் தாக்குதலை வந்து செஞ்சால் அவங்கள திருப்பி தாக்குறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிஜிட்டல் உலகத்திலையும் நாம் வந்து பலசாலியாக இருக்கணுங்க. அதற்காக தான் இந்த பயிற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அடுத்து வந்து ஆம்பெக்ஸ் அப்படிங்கிற ஒரு போர் பயிற்சியை பற்றி பார்ப்போம். ஆம்பெக்ஸ் அப்படின்னு என்னென்னா, கடல் நிலம் இணைஞ்ச ஒரு போர் பயிற்சிங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருந்து நிலத்துக்கு போய் போர் செய்கிறதுக்கான ஒரு பயிற்சிங்க. இதில் கடற்படை, இராணுவம்னு 2 பேரும் சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பயிற்சியில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்டட் லேண்ட் சி ஆப்ரேஷன்ஸ் வந்து செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் இருந்து கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள் மூலமாக இராணுவ வீரர்கள் வந்து நிலத்துக்கு போவாங்க. நிலத்தில் போன பிறகு அங்கே இருக்கிற எதிரிகளை வந்து எதிர்த்து சண்டை போடுவாங்க. கடற்படையும் இராணுவமும் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு ஒருங்கிணைந்து செயல்படுறது தான் அந்த பயிற்சி. கப்பல்களில் இருந்து பீரங்கிகள் மூலமாக நிலத்தில் இருக்கிற எதிரிகளை வந்து தாக்குவாங்க. நிலத்தில் ஹெலிகாப்டர் மூலமாக இராணுவ வீரர்களை வந்து விரைவாக வந்து இறக்கி சண்டை செய்கிறதுக்கு உதவுறது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் மூலமாக இறக்குறது போன்ற பயிற்சியை வந்து கடற்படையும் இராணுவமும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. இதை தான் வந்து கோஆர்டினேட்டட் லேண்ட் சி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த பயிற்சியை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டோட நிலத்தை வந்து கைப்பற்றணும்னா இந்த மாதிரி பயிற்சி வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. கடல் வழியாக வந்து நிலத்தில் திடீர்னு தாக்குதல் நடத்துறதுக்கு இது உதவும். பேரிடர் காலங்களில் கடலில் இருந்து நிலத்திற்கு விரைவாக உதவி பொருட்களை வந்து கொண்டு செல்லவும் இந்த பயிற்சி வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. எதிரிகள் திடீரென்று கடல் வழியாக வந்து நிலத்தில் தாக்குதல் நடத்தினா அதை முறியடிக்க இந்த பயிற்சி வந்து உதவும். கடற்படையும் இராணுவமும் கோஆர்டினேஷனோட செயல்படுறதுக்கு இந்த பயிற்சி வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க. இந்த பயிற்சி வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடற்படை கப்பல்கள் வந்து இராணுவ வீரர்களை அந்த நிலத்துக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. ரொம்ப நெருங்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரை தட்டும். அதனால் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பலில் இருந்து சின்ன படகுகள் மூலமாக, ஹெலிகாப்டர் மூலமாக நிலத்தில் வந்து இராணுவ வீரர்கள் வந்து இறங்குவாங்க. நிலத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற எதிரிகளை எதிர்த்து சண்டை போடுவாங்க. இந்த பயிற்சியில் இராணுவ வீரர்கள், கடற்படை வீரர்கள், அப்புறம் விமானங்கள், கப்பல்கள், அப்புறம் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கப்பலில் இருக்கக்கூடிய பீரங்கிகள்னு எல்லாம் சேர்ந்து கோஆர்டினேஷனோட செயல்படுங்க. இதுக்காக தான் இந்த பயிற்சியை வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ நாம் இந்த பயிற்சி வந்து எவ்வளோ பெரிய பயிற்சி, எந்தெந்த இடங்கள்லாம் இந்த பயிற்சி வந்து நடந்திருக்கு, எவ்வளவு படைகள் இந்தியா சார்பாக வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரபிக்கல் கவரேஜுங்க, அதாவது புவியியல் பரப்பளவு. வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லி 4300 நாட்டிக்கல் மைல் தூரம் வரைக்கும், அதாவது 35 டிகிரி தெற்கு அட்சரேகை வரைக்கும் நடந்திருக்குங்க. அதாவது நாட்டிக்கல் மைல் அப்படின்னா கடலோட தூரத்தை வந்து அளக்கும் ஒரு அளவுகோலுங்க. இதை எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பஸில் வந்து வடக்கு தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு இருக்கும்.
அந்த இதை வச்சு அந்த நாட்டிக்கல் மைல் தூரத்தை வந்து அளக்குறாங்க. இப்போ வந்து மேற்குலேருந்து கிழக்கு திசை வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்து இந்த பயிற்சி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 நாட்டிக்கல் மைல் தூரம் வரைக்கும் இந்த பயிற்சி வந்து நடந்திருக்கு. அதாவது ஹார்மூஸ் ஜலசந்தியிலிருந்து சுண்டா மற்றும் லம்போக் ஜலசந்தி வரைக்கும், அதாவது ஜலசந்தி அப்படின்னு என்னென்னா கடல் வழியை வந்து ஜலசந்தின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் இந்த பயிற்சி வந்து நடந்திருக்கு. இந்த பயிற்சியில் நேவல் அசட்ஸ் டெப்ளாய்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது கடற்படையோட சொத்துக்கள் வந்து எவ்வளோ வந்து இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 இருந்து 70 இந்திய கடற்படை கப்பல்கள், அப்புறம் 9 முதல் 10 நீர்மூழ்கி கப்பல்கள், 80க்கும் அதிகமான பல்வேறு வகையான கடற்படை சார்ந்த விமானங்கள் வந்து இந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஜாயின்ட் ஃபோர்ஸஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்ப்போம். அதாவது கூட்டுப்படைகளின் பங்கேற்பு இந்திய விமானப்படை சார்பாக சுக்காய் 30, ஜாகுவார், C-130, அப்புறம் வான்வெளி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பான AWACS, அப்புறம் விமானத்துக்கு வந்து எரிபொருள் நிரப்புறதுக்குனே விமானங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விமானங்கள் எல்லாம் அந்த பயிற்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்திய ராணுவ சார்பாக யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600க்கும் அதிகமான காலாட்படை வீரர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஐசிஜின்னு சொல்லப்படுற இந்திய கடலோர காவல்படையில் சார்பாக 10க்கும் அதிகமான கடலோர காவல்படை கப்பல்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த பயிற்சியோட ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்படை, இராணுவம், விமானப்படை, கடலோர காவல்படைன்னு எல்லா படைகளும் சேர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக ஒவ்வொரு படையும் மற்ற படைகளோட எப்படி ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டாங்க. ஆப்ரேஷனல் சினர்ஜி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். போர் வந்தால் எப்படி சண்டை போடுறது, போருக்கான சூழ்நிலைகளை வந்து செயற்கையாக உருவாக்கி எல்லா படைகளும் சேர்ந்து ஒரே மாதிரி திட்டமிட்டு செயல்படுறது தான் ஆப்ரேஷனல் சினர்ஜி அப்படி சொல்லுவாங்க. இதை வந்து இந்த பயிற்சியில் வந்து சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம காம்பேட் ரெடினஸ் அசஸ்மெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்துருவோம். அதாவது பலவிதமான ஆபத்துகளை வந்து செயற்கையாக உருவாக்கி அந்த ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில் நம்ம கடற்படை எவ்வளோ வந்து தயாராக இருக்குது அப்படிங்கிறத சோதனை பண்ணியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு ஆபத்தான நிலையிலும் அதை வந்து சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கடற்படையை வந்து இந்த பயிற்சி மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஃப்யூச்சர் ரெடி ஃபோர்ஸ். நவீன போர் முறைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடற்படை வந்து ரெடியாக இருக்கிறது தான் இதை ஃப்யூச்சர் ரெடி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சிலையும் வந்து அவங்க வந்து தகுதியானவங்க தான் அப்படிங்கிறத இந்த பயிற்சியின் மூலமாகவும் கடற்படை வந்து நிரூபிச்சிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ட்ரோபெக்ஸ் 2025 பயிற்சிங்கிறது இந்திய கடற்படை போருக்கு தயாராக இருக்குது, நம்பகத்தன்மையோடு இருக்குது, மற்ற படைகளோடு சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படக்கூடிய ஒரு கடற்படையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த ஃப்யூச்சர் வாருக்கு தயாராக இருக்கக்கூடிய படையாக இந்த பயிற்சியின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. இந்த பயிற்சி இந்திய கடற்படையோட கடல்சார் பாதுகாப்பு அப்புறம் பாதுகாப்பு தயார் நிலையை வந்து உறுதி செஞ்சுருக்குங்க. இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம கடற்படை, இராணுவம், விமானப்படைன்னு எல்லா படைகளும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படக்கூடிய திறமை வந்து இந்த படைகளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நவீன போர் முறைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படைங்க வந்து தயாராக தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த பயிற்சியின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. நம்ம நாட்டோட கடல் பாதுகாப்பையும் இந்த பயிற்சியின் மூலமாக உலகத்துக்கு உறுதி செஞ்சுருக்காங்க. காணொளி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.